நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் நடப்பு நிதியாண்டின் முழு பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்ய உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் நடப்பு நிதியாண்டின் முழு பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்ய உள்ளார். மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததும் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் மீது பல்வேறு துறையிலும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பெரும்பான்மை பலமில்லாத பாஜகவுக்கு ஆதரவு அளித்து வரும் தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி வருகிறது. இதேபோல் பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்பது மற்றொரு கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்தின் கோரிக்கை. எதிர்க்கட்சி ஆட்சி நடைபெறும் மாநிலங்களுக்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்று நாட்டு மக்களிடம் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிர்மலா சீதாராமனுக்கு சுதந்திர இந்தியாவில் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்ற பெருமை கிடைக்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.